சுட்டி கிட்ஸ் மியூசிக். பண்டைய காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரும் போர் மூண்டது. சூரபத்மன் என்ற அசுரன் தான் பெற்ற வரங்களால் ஆணவம் கொண்டு தேவர்களை துன்புறுத்தி வந்தான். இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் அவன் கொடுமையால் கலங்கி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். தேவர்களின் துயரத்தைக் கண்ட சிவபெருமான் ஒரு புதிய சக்தி பிறக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். தன் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளியிட்டார். அந்த தீப்பொறிகளின் வெப்பம் தாங்க முடியாததால் வாயு பகவான் அவற்றை கொண்டு சென்று கங்கையில் விட்டார். கங்கை அலைகள் அவற்றை சரவண பொய்கையில் உள்ள தாமரை மலர்களில் சேர்த்தன. அந்த தாமரை மலர்களில் 6 தீப்பொறிகளும் 6 அழகான குழந்தைகளாக மாறின. அப்போது கார்த்திகை பெண்கள் என்று அழைக்கப்படும் 6 நட்சத்திர பெண்கள் அந்த குழந்தைகளை கண்டனர். அன்பால் உந்தப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு குழந்தையையும் எடுத்து சீராட்டி வளர்த்தனர். 6 குழந்தைகள் 6 திசைகளிலும் வளர்ந்து உலகை காத்தருளும் சக்திகளாக மாறினர். இதை கண்ட சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர்களை ஒன்று சேர்க்க முடிவு செய்தனர். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன் அன்பால் அணைத்துக் கொண்டார். அடுத்த கணமே அந்த 6 குழந்தைகளும் ஒரே உருவமாக 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரு தெய்வ குழந்தையாக மாறின. அதுவே ஆறுமுகன், அதாவது முருகன் ஆவார். அவர் பிறந்த நோக்கமே சூரபத்மனை அழித்து உலகை காப்பதுதான். இளைஞரான முருகனை தேவர்கள் தங்கள் படைத்தலைவராக நியமித்தனர். அவர் கையில் ஞான வேலாயுதம் ஏந்தி சூரபத்மனுடன் பெரும் போர் புரிந்தார். அந்த போரில் அசுரனின் தந்திரங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டினார். இறுதியாக சூரபத்மன் தனது அகங்காரத்தால் கடலில் ஒரு பெரிய மாமரமாக மாறி மறைந்தார். முருகன் தன் ஞான வேலால் அந்த மாமரத்தை 2ஆக பிளந்தார். ஒரு பாதி மயிலாகவும் மற்றொரு பாதி சேவலாகவும் மாறின. அவை அசுரனின் உருவங்கள் என்று அறிந்த முருகன் அவற்றை அழிக்காமல் அருள் புரிந்தார். மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு முருகன் ஞானத்தையும் வீரத்தையும் வழங்கும் கடவுளாக என்றும் இளமையாக நிலை பெற்றார். அவர் தமிழர்களின் அன்புக்குரிய கடவுளாக ஞானத்தையும் வீரத்தையும் அளித்து இன்றும் அருள் புரிந்து வருகிறார்.